இல்லை அவங்க 4.5 வருஷமாக எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்களா இல்லையா? முதல் கையெழுத்துன்னு அவருக்கு தெரியும். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். முதல் கையெழுத்து போட முடியாதுன்னு தெரியும். அப்போ முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க, அது தவறு. அப்போ மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னொன்று, லட்சக்கணக்கில் கையெழுத்து வாங்கி 1 கோடி கையெழுத்து வாங்கி நான் வந்து பிரசிடெண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் மாணவர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வச்சாங்க. ஆக தன்னோட ஆளுமைக்கு உள்ளே இல்லைன்னு தெரிஞ்சப்புறமும் பொய் சொல்லி தானே வந்தாங்க. பொய் சொல்கிறோம் நல்லா தெரியும், அவங்க முதல் கையெழுத்து போட முடியாது. அப்போ முதல் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கி ஆட்சியோட கடைசி நேரத்தில் வரும்பொழுது, கடைசி கையெழுத்தும் போட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்தில் இது கடைசி கையெழுத்தாக இருக்கும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சிங்கார சென்னை 4.5 வருஷமாக சிங்கார சென்னைன்றது இன்னும் அடிப்படையிலே தான் இருக்குது. சிங்கார சென்னை முழுமையாக எந்த பணி நிறைவடையவில்லை. அதனால் எல்லாமே இன்கம்ப்ளீட். அவங்க ஆட்சியை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, ஆனால் எல்லா திட்டமும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதுதான் இன்றைக்கியோட நிலைமை.